கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் பள்ளம் ஏற்பட்டதை தொடர்ந்து அணுகு சாலை வழியாக வாகனங்கள் இயக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தேசிய நெடுஞ்சாலையில் நீண்ட வருடங்களாக ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த கடந்த 2016ஆம் வருடம் 222 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு மேம்பால பணி என்பது நடைபெற்றன. பம்ம முதல் குளத்தரை வரையிலான சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் இந்த இரும்பிலான மேம்பாலம் 2018ஆம் ஆண்டு துவங்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது 5.5 வருடத்தில் இந்த பாலத்தில் ஒரு பள்ளம் என்பது ஏற்பட்டிருக்கின்றன. அந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலில் அந்த பள்ளத்தை தற்பொழுது பார்க்கலாம். இந்த பகுதியை பொறுத்த அளவில் இந்த பள்ளம் ஏற்பட்டிருப்பது அரசியல் கட்சியினரிடையே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டுமின்றி இந்த பள்ளம் ஏற்பட்ட பிறகு இங்கு மேம்பால என்பது முழுவதுமாக மூடப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். முழுவதுமாக மேம்பாலம் என்பது மூடப்பட்டு கீழ்ப்பகுதியாக வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. ஆனால் மக்கள் இந்த வாகனங்கள் கீழ்ப்பகுதி வழியாக இயக்கப்படுவதால் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசலுக்கு ஆளாகியிருக்கின்றனர். தற்பொழுது பாலம் என்பது பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். தற்பொழுது கான்கிரீட் என்பது போடப்பட்டிருக்கின்றன. இனி இதற்கு மேல் தார் போடும் பணி என்பதும் நடைபெறும். தற்பொழுது நம்மோடு இந்த பகுதியை சேர்ந்த வணிகர் சங்க நிர்வாகிகள் இணைகிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இந்த எந்த அளவுக்கு தற்பொழுது மக்கள் என்பது பாதிக்கப்பட்டிருக்கின்றனர்? இந்த பால பணி என்பது உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? அதாவது ஒரு வார காலத்துக்கு முன் பாலத்தில் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. போக்குவரத்து நிறுத்தப்பட்ட பின் பல்வேறு அரசியல் கட்சிகளும் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சம்பவ இடத்தை பார்வையிட்டார்கள். பார்வையிட்ட பிறகு அதற்கு ஒரு முழு உத்தரவாதம் யாரும் சொல்லவில்லை. அதாவது ஒரு தேசிய நெடுஞ்சாலை மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. அப்படிங்கும்போது நிபுணர் குழு போர்க்கால அடிப்படையில் நிபுணர் குழுவை கொண்டு வர வேண்டும். ஏன்னா அது பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கான இடம். அதன் பிறகு இந்த போக்குவரத்துகளெல்லாம் இப்போ அணுகு சாலை வழியாக மார்த்தாண்டம் நகருக்குள் விட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இன்றைக்கு பல கிலோமீட்டருக்கு இன்றைக்கு போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது. ஒரு திருநெல்வேலியிலேருந்து இந்த வெளிநாட்டுக்கு போகிறவங்க திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது இன்றைக்கி பல மணி நேரம் நின்று இன்றைக்கி ஏரோப்ளைன் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊருக்கு உள்ளே வருகின்ற சாலையும் சரி பண்ணி பஸ் போக்குவரத்தெல்லாம் ஊருக்குள்ளே வர்ற மாதிரிலாம் செய்து சீரமைக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது இந்த பணி எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை. பாதிப்புன்னா இன்றைக்கி மேலே பாலத்து மேலே வெறிச்சோடி கிடக்கு. பாலத்துக்கு கீழே இன்றைக்கி பல மணி நேரம் எல்லாரும் ஆம்புலன்ஸ் வர முடியல. மேலே அங்கங்கே பள்ளங்கள் ஏற்பட்டு சல்லிகள் பேய்ந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு உத்தரவாதம் இல்லைல்ல. நான் இந்த இடத்துல பள்ளம் ஏற்பட்டு இதை சரி பண்ணிட்டேன்னு சொன்னால் மீதி இடத்துல உள்ளதுக்கு யார் உத்தரவாதம்? அதுக்கு அது உத்தரவாதம் வேணும் இல்லை. அதுக்கு இது பொதுமக்கள் பயன்பாட்டு கிடையாது இல்லை. அதனால் அரசியல் கட்சிகள் ரெஸ்பான்ஸ் எடுக்கணும். சும்மா பேப்பரில் ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போனாலும் நல்லா இருக்காது. அது மார்த்தாண்டம் வர்த்தக சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாலத்தை நிபுணர் குழு கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டு உடனே இந்த பணியை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும். அதே போன்று பாலத்தின் பிற பகுதிகளிலும் இதே போன்று பள்ளங்கள் விழும் அளவுக்கு தற்பொழுது பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அதனையும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த வணிகர் சங்கத்தின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.